அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நீட்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் புதன் எழுதும் தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமையப் போகிறது, இனி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க வித்யா கரகரான புதன். அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு என அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கக்கூடிய வித்யா கரகரான புதன் மேசராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயை தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறாருங்க வித்யா கரகரான புதன். ஆனால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவரது பார்வையில் பகை கிரகமாக வித்யா கரகரான புதனை பார்க்கிறார். இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் விரயத்தில் நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய தருணம், அதிலும் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இனி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சுபத்துவ பாதையில் திரும்பி இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் மேசராசிக்காரர்களுக்கு. தற்போது புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட எளிதில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் சந்தேகம் இல்லாமல் தெளிவுடன் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உதாரணமாக, ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய ஒருவர் போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். என்ன போட்டி என்றால், அந்த அரசரின் அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை தன்னுடைய உடல் பலத்தை மட்டும் பயன்படுத்தி வேறு எந்த உபகரணங்களையும் பயன்படுத்தாமல் திறக்கக்கூடிய நபருக்கு தான் ஆட்சி செய்யக்கூடிய ராஜ்யங்களில் சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கும் பொறுப்பையும் சிற்றரசராகவும் மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடனே அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பிரஜைகள் அனைவருக்குமே அற்புதமான மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று எப்படியாவது சிற்றரசனாக வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அங்கு வருகிறார்கள். போட்டி நடைபெறக்கூடிய இடத்தை மக்கள் கூட்டம் சாறை சாறையாக நிரப்புகிறது. இதை பார்த்த மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மக்களை பார்த்து உரையாற்ற துவங்குகிறார். எனது ராஜ்யத்தில் இவ்வளவு பேர் ஆர்வத்துடன் இருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் இந்த போட்டிக்கென சில விதிமுறைகள் உண்டு, அதை இப்போது அறிவிக்கிறேன் என்று அறிவிக்கிறார். அதை கேட்டவுடனே மக்கள் மத்தியில் அச்சமும் குழப்பமும் ஏற்படுகிறது. ஏனென்றால் அந்த கட்டளைகள், அந்த நிபந்தனைகள் என்னவென்றால், அந்த கதவை தன்னுடைய கரண்களின் பலத்தால் மட்டும் தள்ளி திறக்க வேண்டும். அதே சமயம் அந்த கதவை திறக்க முடியவில்லை என்றால் அதற்கு தண்டனையாக அவருடைய இரு கையும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடனே மக்கள் மத்தியில் அச்சம் சூழ அந்த போட்டியில் பங்கு பெறுவதை விட்டு பின்னோக்கி விலகுகின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவன் மட்டும் இந்த போட்டியில் என்னையால் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையுடன் வருகிறான். ஆனால் அவரை பார்த்த, அவரை சுற்றி இருந்த மக்கள் அனைவரும், நீ என்ன மூடனா, பைத்தியக்காரனா, அது மிகப்பெரிய இரும்பு கதவு, அதை தள்ளியெல்லாம் திறக்க முடியாது. அதே சமயம் திறக்க முடியவில்லை என்றால் உன்னுடைய கைகளை இழந்து உன்னுடைய வாழ்க்கையே நரகமாக மாறிவிடும் என பலர் எச்சரிக்கின்றனர். அப்படி எச்சரித்தாலும் கூட அவை அனைத்தையும் பொருள்படுத்தாமல் அந்த நபர் தன்னுடைய இலக்கு அந்த கதவு என அதை நோக்கி பயணிக்கிறாருங்க.
அப்படி பயணித்த அந்த நபர் தன்னுடைய கரங்களின் பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறார். அப்படி செய்யக்கூடிய முயற்சியில் எளிதாக அந்த கதவு திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. பிறகு அவர் சிற்றரசராக மாறுவதோடு மட்டுமல்லாது வருங்காலத்தில் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறாருங்க. இந்த கதையில் வரக்கூடிய அரசர் யார் என்பது உங்களுக்கு தெரிந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அந்த அரசரின் பெயரை பதிவிடுங்கள். நிச்சயம் யார் யாருக்கெல்லாம் தெரிகிறது என்று பார்ப்போம். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல சிக்கல்கள், சிரமங்கள் தொடர்த்தி கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த சிக்கல்கள், சிரமங்களை எண்ணி நாம் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்று இந்த மக்கள் எப்படி முயற்சி செய்யாமலே தோல்வியை தழுவினார்களோ அதுபோன்று நம்மளுடைய மனதில் எண்ணக்கூடிய பல காரியங்களை முயற்சி கூட செய்யாமல் அவற்றை தோல்வி அடைய செய்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதிலிருந்து நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக மேசராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர் விரயத்தில் நீச்சம் பெற்று இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். அவர் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறாருங்க. அபசு பலன்களை பாவகிரக சேர்க்கையால் கொடுத்தாலும் கூட ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியனுடன் இணையும் போது புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பார். எனவே இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி, காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கைகூடும். குறிப்பாக இந்த வேளையில் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற அரைகுறை மனதுடன் இரட்டைத்தன்மையுடன் இருந்த உங்களுக்கு தெளிவு பிறக்கும். காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு மேசராசிக்காரர்களை தேடி வரும். தொழில் ரீதியாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை என எந்த துறையாக இருந்தாலும் துறை ரீதியாக உங்களது அறிவாற்றல் மேம்படுவதோடு உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான நல்ல வாய்ப்பை புத ஆதித்ய யோகம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கனகச்சிதமாக கைகூடுவதோடு நிறைந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் எடுத்து காட்டுகிறார். குறிப்பாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் இந்த வேளையில் சாதகமாக அமையும். கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வியில் சிறந்த அளவிற்கு ஞானம் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் நன்மை நிறைந்த சாதகமான தருணமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து புதனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெருமாளின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீச்ச நிவர்த்தி பெற்று எழுதக்கூடிய புதனின் தலைவிதி மேசராசிக்காரர்களுக்கு புதனின் அமைப்பால் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும்.